Hello guys, welcome back. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஜாவா அண்ட் எஸ்கியூஎல் ப்ராஜெக்ட் தான் வந்து பார்க்க போறோம். நம்ம ப்ரீவியஸா ஏடிஎம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை நம்ம என்ன பண்ண போறோம்னா தனித்தனியா கிளாஸ் கிரியேட் பண்ணி தனித்தனியா மெத்தட் கிரியேட் பண்ணி ஒரு மெத்தடையுமே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ண போறோம். இப்போ எதுக்காக இதை ஃபர்ஸ்டே சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோல என்ன பண்ணியிருப்போம், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள டிஃபரன்ஸ் மெத்தட் எழுதி ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு எல்லா மெத்தடையும் கால் பண்ணியிருப்போம். ஆனால் நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணும்போது தனித்தனியாக தான் கிளாஸ் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் ரிசியூம்லேயுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் நியூ ஜாவா ப்ராஜெக்ட். ஸோ நான் ப்ராஜெக்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஜாவா ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்டோட நேம் வந்து நான் எல்எம்எஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இங்கே நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ஜாவா யூஸ் பண்ணுறோம். டேட்டாபேஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா MySQL ஒர்க் பெஞ்ச் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். நம்மளோட லோக்கல் சிஸ்டம்லேயே டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆக போகுது. இங்கே நான் ஜாவாவில் எழுதுறத MySQL எப்படி போய் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் MySQL கனெக்டர்னு ஒரு ஜார் ஃபைல் இருக்குது. அதை வந்து உங்கள் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு செகண்ட் ஸ்டேஜ் அதில் போயிட்டு லைப்ரரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளாஸ் பார்த்துட்டு இருக்கா இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எக்ஸ்டர்னல் ஜார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா சைடில், இதை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே உங்களுக்கு ஜார் ஃபைல் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஓப்பனாக கேட்கும். ஸோ அந்த ஜார் ஃபைல் உங்களுக்கு இல்லைனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்கள் உங்கள் சிஸ்டமில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதில் இந்த இதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜார் ஃபைலை. நான் வந்து இங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, MySQL கனெக்டர் ஜார் 9.0.0. ஸோ இதை நான் கிளிக் பண்ணி இங்கே ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இங்கே எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சா. ஸோ நான் ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து எனக்கு ப்ராஜெக்ட் வந்து இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ எனக்கு எல்எம்எஸ் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். என்னென்னலாம் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றதாலே மெயின் மெத்தட் இருக்குமா. ஸோ மெயின் மெத்தடுக்காக நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அந்த கிளாஸ் நேமை நான் மெயின் கிளாஸ் நேம் கொடுத்துட்றேன். அந்த கிளாஸ்க்குள்ளே நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஒரு கமாண்ட் லைனில் எழுதி காட்டுறேன். ஓகேவா. ஸோ நியூ கிளாஸ், இது நம்மளோட மெயின் கிளாஸு. ஸோ மெயின் அப்படின்னு கொடுத்துட்றேன். இதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்கணும். ஸோ அது கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் ஆகிடுச்சு. அதில் மெயினுங்கிறது வந்து இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை நம்ம என்னென்னலாம் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா க்ரெட் ஆப்ரேஷன் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். என்னென்ன க்ரெட் ஆப்ரேஷன், ஒரு லைப்ரரின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் 4 விஷயம் தான் இருக்கும். ஒன்று, புக்கை புதுசாக ஆட் பண்ணுவாங்க. ரெண்டாவது, இப்போ ஏதாவது ஒரு புக்கு இருக்குது அப்படின்னா அதை பார்ப்போமா, ஸோ வியூ புக். மூணாவது, அந்த புக்கை வந்து அப்டேட் பண்ணுவோமா, ஸோ அதுதான் அப்டேட். நாலாவது, அந்த புக்கே இல்லைப்பா அது வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, ஸோ அதை என்ன பண்ணுவோம், டெலீட் பண்ணுவோமா. ஸோ இந்த 4 ஆப்ரேஷன் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இதோட சேர்த்து நம்ம டேட்டா பேஸுக்கும் ஒரு கிளாஸ் எழுத போகிறோம். ஸோ அதுதான் டேட்டா பேஸ் கனெக்ஷன், அந்த கிளாஸ் நேம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மெயின் கிளாஸ், இது 4 தான் இருக்க போகுது. அதாவது இந்த 6 தான் இருக்க போது. இந்த 4 க்ரெட் ஆப்ரேஷன் தான் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம மெயின் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுமா. ஸோ இங்கே சோர்ஸ் போயிட்டு மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து டிபி கனெக்ஷன் ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டிபி கனெக்ஷன். ஓகேவா. ஸோ இதில் எனக்கு மெயின் மெத்தட்லாம் தேவையில்லை. நான் டேரெக்டாக ஒரு கிளாஸ் மட்டும் இப்போதைக்கு கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது டிபி கனெக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன கிரியேட் பண்ணுவோம், ஆடு, வியூ, அப்டேட்டு, டெலீட். ஸோ இது 4த்துக்கும் கிரியேட் பண்ணுமா. ஸோ இது 4த்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆடு கிரியேட் பண்ணுறேன். ஆட், இப்போ ஆடு கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வியூ, ஸோ இதுக்கு ஒரு கிளாஸ். அடுத்தது அப்டேட்டு, அடுத்தது டெலீட்டு. ஸோ அப்டேட்டுக்கு கிரியேட் பண்ணுறேன். லாஸ்ட்டில் டெலீட்டுக்கு. அவ்வளோதான். இப்போ நமக்கு என்னென்னலாம் கிளாஸ் தேவைப்படுதோ அந்த கிளாஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இந்த மாடியூல் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இதை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா. இப்போது நம்மள்கிட்ட 6 கிளாஸ் தேவைப்பட்டுச்சு. இந்த 6 கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஆடு தான் நம்ம ஃபஸ்ட்டாக கொடுத்தோம். ஸோ நம்ம வந்து டேட்டா வந்து ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அது எங்கே போய் ஸ்டோர் ஆகும், டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகுமா. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும், டேட்டா பேஸில் கனெக்ஷன் கொடுக்கணுமா. ஸோ டேட்டா பேஸ் கனெக்ஷனை நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். ஓகேவா. ஸோ டேட்டா பேஸ் கனெக்ஷன் கொடுக்கணும்னா அதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா பேஸ் தேவைப்படுது இல்லை. அந்த டேட்டா பேஸ் நான் எங்கே போய் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் லோக்கல் சிஸ்டமில் MySQL ஒர்க் பெஞ்ச் ஒன்று இருக்கும்ல, அங்கே போயிட்டு நீங்கள் டேரெக்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோட MySQL ஒர்க் பெஞ்ச் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு MySQL ஒர்க் பெஞ்ச் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே லெஃப்ட் சைடில் எனக்கு டேட்டா பேஸ் என்னென்னலாம் இருக்குன்னு காட்டும். இந்த இடத்துல எனக்கு எந்த டேட்டா பேஸுமே இல்லை. ஸோ நான் வந்து புதுசாக தான் ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கிரியேட் டேட்டா பேஸோட நேம் என்ன கொடுக்கலாம்னா LMS அப்படின்னே கொடுத்துக்கலாம்.
ஓகேவா? ஸோ இது ரன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல எனக்கு ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுற பாருங்களேன். எல்எம்எஸ்னு ஒன்று கிரியேட் ஆகிடுச்சா? ஓகே. இப்போ வந்து நீங்கள் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க. இந்த டேட்டா பேஸில் தான் நான் டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து என்னோட சிஸ்டம்கிட்ட சொல்கிறேன், யூஸ் எல்எம்எஸ் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இந்த டேட்டா பேஸில் நான் சொல்கிறதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ யூஸ் எல்எம்எஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா இது செலக்ட் ஆகிடுச்சா? இந்த கலர் மாறிடுச்சு பாருங்கள். மாறிட்டு உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. இப்போதைக்கு இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஸோ அதனால் எல்லாமே எம்டியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம். ஸோ நம்ம டேபிள் கிரியேட் பண்ணால் நமக்கு என்னென்னலாம் டேபிளில் தேவைப்படுது டேட்டா. ஃபஸ்ட்டு விஷயம், ப்ரைமரி கீயாக ஒரு விஷயம் வேணும். அது நம்ம என்ன வச்சுக்கலாம்னா புக் ஐடி அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம், புக்குனா அதுக்கு ஒரு டைட்டில் இருக்குமா? ஸோ டைட்டில் வந்து ரெண்டாவது வச்சுக்கலாம். மூணாவது, அது எழுதுனா ஆத்தர் இருப்பாரா? ஸோ ஆத்தரை மூணாவது வச்சுக்கலாம். நாலாவது ப்ரைஸு. அஞ்சாவது வந்து டேட் ஆஃப் ரிலீஸ். ஸோ இது அஞ்சுமே நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு 3 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது புக்கோட ஐடி, ரெண்டாவது விஷயம் அதோட டைட்டில், மூணாவது விஷயம் அது யார் எழுதுனாங்கிற ஆத்தர். ஸோ அதை வச்சே நம்ம ஒரு டேட்டாபேஸ் வந்து டேட்டாபேஸில் ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? டேபிள் எப்படி கிரியேட் பண்ணால் கிரியேட் டேபிள், டேபிளோட நேம் கொடுக்கணும். நான் இங்கே டேபிளோட நேம் என்ன கொடுக்குறேன்னா புக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ புக்ஸ்ன்னு டேபிளோட நேம் கொடுத்தாச்சு. ரெண்டாவது, இதுக்கப்புறமா நான் ஐடின்னு சொன்னேன்னா, இப்போது இந்த ஐடி வந்து யாருக்கு தெரியணும்? லைப்ரரிக்கு யார் அட்மினாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தானே தெரியணும். வேறு யாருக்கும் இது தெரிய தேவையில்லை. அதாவது நியூ யூசர் யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஐடி தெரிய தேவையில்லை. புக்கோட டைட்டில் அப்படி இல்லைனா ஆத்தர் நேம் தெரிஞ்சால் போதும். ஸோ இங்கே ஐடியை நான் எப்படி வைக்க போகிறேன்னா ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டாக வைக்க போகிறேன். புதுசாக யாராவது புக்கை என்ட்ரி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நான் தான் அட்மினே, எனக்கு எத்தனாவது புக்காக இதை ஆட் பண்ணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இதை நான் ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டில் வச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ஐடி வந்து ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துடும். ஸோ நான் ஐடி வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டில் வைக்கிறேன். ஐடி இது வந்து இன்டீஜராகவே வச்சுக்கலாம். ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டில் வச்சுக்கலாம். ஆட்டோ இன்க்ரிமெண்ட் காட்டுதா? ஸோ வச்சுட்டேன். ஆட்டோ இன்க்ரிமெண்ட் இது வந்து ப்ரைமரி கீ. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம டெலீட் பண்ணுறது எல்லா ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ப்ரைமரி கீ இதை வச்சிடறேன். அடுத்தது, புக்குக்கு ஒரு டைட்டில் இருக்குமா? ஸோ TITLE. டைட்டில் வந்து எனக்கு என்னவா இருக்க போகுது? வேர்கேராக இருக்க போகுது. ஸோ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால வேர்கேர். டைட்டிலோட லென்த் என்ன கொடுக்கலாம்னா ஒரு 40 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா சில புக்லாம் பெரிய டைட்டில் இருக்கும். ஸோ 40 அப்படிங்கிறது கொடுத்துடலாம். கொடுத்துட்டு எனக்கு டைட்டில் வந்து நல்லாவே இருக்கக்கூடாது. ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா நாட் நல் அப்படின்னு கொடுத்துட்றேன். எனக்கு நல்லாவே இருக்கக்கூடாது டைட்டில். ஓகேவா? ஸோ அடுத்தது ஆத்தரோட நேமா? ஸோ ஆத்தர் அதுவுமே வேர்கேர் தான். இதுக்கு வந்து நம்ம ஒரு 25 அப்படின்னு கொடுத்துடலாம் லெட்டர்ஸு. இதுவுமே நாட் நல் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ எதுவுமே எனக்கு நாட் நல்லாவே, எல்லாமே நாட் நல்லா தான் இருக்கணும். எதுவுமே நல்லா இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ கொரி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இதை வந்து ரன் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு வந்து டேபிள் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ கிரியேட் பண்ண டேபிளை நான் ஒரு வியூ பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்படியே நான் இதை எரேஸ் பண்ணிட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், நம்மளோட டேபிளோட நேம் என்னது? புக்ஸா? ஸோ புக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? நம்ம புக்கில் என்னென்ன இருக்குது எல்லாமே? ஃபஸ்ட்டு ஐடி, அடுத்து டைட்டில், அடுத்து ஆத்தர். இது எல்லாமே நல்லா இருக்கா? இப்போதைக்கு நம்மள்ட்ட எந்த வேல்யூமே இன்சர்ட் பண்ணல. ஸோ இது எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ நம்ம டேட்டாபேஸும் கிரியேட் பண்ணியாச்சு, டேபிளும் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? டேட்டாபேஸ் கனெக்ஷன் கொடுத்துடலாமா? நம்ம ஜாவாவுக்கும் இந்த டேட்டாபேஸும் கனெக்ஷன் கொடுத்துடலாமா? ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம இங்கே டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஒரு கிளாஸ் இருக்குல்ல, இந்த கிளாஸில் வந்துட்டு இதுக்குள்ளே தான் நம்ம டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்கான கோடு எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இது கோடு எழுதுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு 3 விஷயம் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு விஷயம் URL, ரெண்டாவது விஷயம் யூசர், மூணாவது விஷயம் பாஸ்வேர்டு. இந்த 3 விஷயம் தான் தேவைப்படுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு URL இது எல்லாமே நான் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னா எல்லாத்தையுமே நான் வேறு கிளாஸில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் எல்லா இடத்துலையும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இதை ப்ரைவேட் ஸ்டாட்டிக்காக கொடுத்துட்றேன். ப்ரைவேட் ஸ்டாட்டிக். இதை வந்து எனக்கு சேஞ்சே பண்ணக்கூடாதுல்ல. ஸோ ஃபைனலில் வந்து இதை வச்சுட்டு ஸ்ட்ரிங் தான் என்னோட டேட்டா டைப். ஸோ ஸ்ட்ரிங்குன்னு போட்டு URL அப்படின்னு கொடுத்துறேன். URL இதில் தான் நான் வந்து URL எழுத போகிறேன். என்ன URL அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி காமனாக தான் இருக்கும். ஸோ JDBC :MySQL :/localhost. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் இதோட போர்ட் நம்பர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ 3306. ஓகேவா? இதுக்கப்புறமா ஒரு ஸ்லாஷ் போட்டு நம்மளோட டேட்டாபேஸோட நேம் கொடுக்கணும். நமக்கு என்ன டேட்டாபேஸ் நேம் கொடுத்துருந்தோம்? LMS தானே கொடுத்துருக்கோம். ஸோ அதே தான் இங்கேயுமே நம்ம கொடுக்கணும். LMS. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல கோலன் வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணியாச்சு. ரெண்டாவது விஷயம் யூசர்னு சொன்னா, ஸோ யூசருக்கும் சேம் இதே மாதிரி தான், இதே டேட்டா டைப் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டுக்கும் அதே தான். ஸோ யூசருக்கு வந்து USER யூசர் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன்.
ஸோ யூசர் வந்து எனக்கு காமனாக என்ன இருக்குது அப்படின்னா ரூட்டுன்னு தான் இருக்கும். எல்லாரோட சிஸ்டம்லேயுமே மேக்ஸிமம் ரூட்டுன்னு தான் இருக்கும். நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ ரூட்னே அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்தது பாஸ்வேர்டு. என்னோட பாஸ்வேர்டு வந்து இங்கே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். உங்களோட பாஸ்வேர்டு என்ன வருதோ அதை டபுள் கோட்ஸ்க்குள்ளே நீங்கள் என்டர் பண்ணணும். ஓகேவா? 1 2 3 4. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு 3 விஷயம் தேவைப்படுது. அந்த 3 விஷயத்தையுமே நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? ஒரு டேட்டாபேஸ் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ கனெக்ஷன் கொடுக்கணும்னா எனக்கு என்ன தேவைப்படும்? ஒரு மெத்தட் எழுதணுமா? ஸோ அந்த மெத்தட்குள்ளே தான் நான் எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே அதில் ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக ஒரு மெத்தட் எழுதுறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் மெத்தடோட நேம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கெட் கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்துறேன். ஓகேவா? கெட் கனெக்ஷன் இதான் என்னோட மெத்தடோட நேம். ஓகேவா? ஸோ மெத்தடோட நேம் கொடுத்துட்டு மெத்தட் இங்கே கிரியேட் பண்ணியாச்சு. ஏன் எனக்கு எரர் காட்டுது? அதாவது நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம், ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா 2 விஷயத்த பார்க்கணும். ஒன்று, அது வந்து வாய்டு மெத்தடாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதோட டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணணும். இங்கே நம்ம வாய்டு மெத்தட் கொடுக்க போகிறதில்ல. அப்போ அதோட டேட்டா டைப் மென்ஷன் பண்ணணும். இது வந்து டேட்டா பேஸ் கனெக்ஷனுக்கான கிளாஸ். இங்கே என்ன டேட்டா டைப் மென்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கனெக்ஷனே ஒரு டேட்டா டைப் இருக்குது. அந்த டேட்டா டைப் தான் இங்கே மென்ஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? கனெக்ஷன். ஓகேவா? இப்போ எரர் போயிடுச்சா? இங்கேயே எரர் வருதுன்னா நம்ம இம்போர்ட் பண்ணல, அதனால எரர் வருது. ஸோ அதை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இப்போ நம்ம மெத்தட் எழுதியாச்சே. இந்த மெத்தட்குள்ளே தான் அடுத்த ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். நம்ம ப்ரீவியஸாக என்ன பண்ணியிருப்போம்? ஒரு கனெக்ஷனில் கனெக்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த வேரியபிளை ஸ்டார்டிங்கில் நல்லுன்னு அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கனெக்டில் வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டு அந்த வேரியபிளை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல, டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். எதுக்காகனா எல்லாமே ஒரே இது தான் பெர்ஃபார்ம் பண்ண போகுது, ஒரே ஆப்ரேஷன் தான். ஸோ நம்ம லைன்ஸ் ஆஃப் கோட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக டேரெக்டாக நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். எப்படின்னா ரிட்டர்ன் அப்படிங்கிற கீவேர்டை போட்டுட்டு டிரைவர் மேனேஜர் அப்படிங்கிறது அந்த கனெக்ஷன் வேலையை பார்க்குது. ஸோ டிரைவர் மேனேஜர் டாட் கெட் கனெக்ஷன் ஒரு மெத்தட் இருக்குது. அந்த கெட் கனெக்ஷனுக்குள்ளே தான் இந்த யூஆர்எல் யூசர் பாஸ் இந்த 3த்தையும் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கெட் கனெக்ஷனை அப்படியே கால் பண்ணிவிட்டு இந்த 3 வேலையும் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் இங்கே எரர் காட்டுதுன்னா நம்ம ப்ரீவியஸாக ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் இப்போது ஜாவாவை எஸ்கியூலோட கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம்? பேசிக்காக ட்ரை கேட்ச் வந்து யூஸ் பண்ணியிருப்போமா? இங்கே நம்ம வந்து ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணல. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நமக்கு எரர் வருது. ஸோ இதை நான் இங்கே டேரெக்டாக கொண்டு போகிறேன் என்ன வருது அப்படிங்கிறத. ஸோ இது வந்து அன்ஹேண்டில்டு எக்ஸப்ஷன் டைப் எஸ்கியூஎல் எக்ஸப்ஷன் அப்படின்னு வருதா? ஸோ நம்ம வந்து எக்ஸப்ஷன் வந்து அதை ஹேண்டில் பண்ணுமா? ஸோ இங்கே எனக்கு 2 ஆப்ஷன் காட்டுது. ஒன்று வந்து சரௌண்டட் வித் ட்ரை கேட்ச், அப்படி இல்லைன்னா த்ரோஸ் டிக்ளரேஷன் காட்டுது. நம்ம ப்ரீவியஸாகவே ட்ரை கேட்ச் பார்த்தாச்சு. ஸோ நான் இந்த இடத்துல த்ரோஸ் டிக்ளரேஷனுங்கிறத கிளிக் பண்ணுற பாருங்களேன். ஸோ எனக்கு மெத்தட்லேயே ஏதாவது எரர் வந்துச்சுன்னா எஸ்கியூஎல் எக்ஸப்ஷனாக த்ரோ பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதை அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து மெயின் மெத்தடுக்கு போகிறேன். இப்போ என்னோட மெயின் மெத்தடில் டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்தது நான் வந்து இப்போ டேரெக்டாக புக்கை ஆட் பண்ணலாமா? ஸோ நான் ஆட் பண்ணுறதுக்காக ஆட்னு ஒரு கிளாஸ் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். இந்த கிளாஸுக்கு போகிறேன். இந்த கிளாஸில் நான் எதுவுமே ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ நான் இது ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணதோட அப்படியே இருக்குது. ஸோ இதில் தான் நான் மெத்தட் எழுத போகிறேன். என்னோட மெத்தடோட நேம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா எக்ஸிக்யூட் அப்படின்னே கொடுத்துடலாம். இப்போது நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு ப்ராப்பரான நேம் வச்சு கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ப்ராப்பர் நேம் இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அதை கால் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல எரர் வருது இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ மெத்தட் வந்து நான் இங்கே கிரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக்காகவே பப்ளிக் வாய்ட் எக்ஸிக்யூட். ஓகேவா? மெத்தட். இப்போது என்னோட டேட்டாபேஸ் இருக்குது. டேட்டாபேஸில் 3 விஷயம் இருக்குது. ஐடி, டைட்டில், ஆத்தர். ஸோ நான் இந்த 3த்தையும் தான் என்டர் பண்ணணும். ஓகே, 1 மினிட். நம்ம ஐடி இருக்குல்ல, அது என்ன கொடுத்தோம்? ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டில் கொடுத்தோமா? ஸோ நம்ம ஐடியை என்ட்ரு பண்ணவே தேவையில்லை. இந்த டைட்டிலையும் ஆத்தரையும் மட்டும் என்ட்ரு பண்ணால் போதும். இந்த டைட்டில் எனக்கு என்ன டேட்டா டைப்பு? ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பா? ஸோ இந்த ஆத்தர் எனக்கு என்ன டேட்டா டைப்பு? இதுவும் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தானா? ஸோ இந்த 2த்தையுமே இந்த மெத்தட்குள்ளே நான் இம்போர்ட் பண்ணுறேன். அதாவது இந்த மெத்தடுக்கு பாஸ் பண்ணுறேன் வேல்யூவை. ஸோ ஸ்ட்ரிங் TITLE. இந்த மெத்தடோட வேலை என்னன்னா நான் கொடுக்குற டேட்டாவை டைரெக்டாக கொண்டு போயிட்டு என்னோட MySQL வந்து ஆட் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ ஸ்ட்ரிங் டைட்டில்னு கொடுத்தாச்சு. ரெண்டாவது ஸ்ட்ரிங் ஆத்தர். ஓகேவா? ஸோ இது நம்ம 2த்தையுமே மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இங்கே SQL கொரி எழுதணும். அந்த SQL கொரியை எப்படி நான் டேரெக்டாக ஜாவாவில் எழுதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதில் ஒரு ஸ்ட்ரிங்கில் அந்த SQL கொரி எழுதிட்டு அந்த கொரியை தான் நெக்ஸ்ட் நீங்கள் ரன் பண்ணணும். அது எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங் கொரி அப்படிங்கிறதுனால Q அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட SQL கொரி என்ன? இன்சர்ட் பண்ணுமா? ஸோ இன்சர்ட்டுக்கான கொரியை நான் இங்கே டேரெக்டாக எழுதுறேன். இன்சர்ட் இன்டோ நம்மளோட டேபிளோட நேம் என்னது? புக்ஸா? ஸோ புக்ஸ். அதில் டைட்டில்னு ஒரு காலம் இருக்கும், அதுக்கப்புறமா ஆத்தர்னு ஒரு காலம் இருக்கும். ஓகேவா?
ஸோ இந்த 2 காலமில் தான் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். எதை இன்சர்ட் பண்ணணும்? நான் என்ன வேல்யூ கொடுக்குறேனோ அந்த வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும். ஸோ நான் வேல்யூஸ்னு இங்கே போட்டு இங்கே டேரெக்டாக டைட்டில் ஆத்தர்னு இருக்குல்ல, இந்த இதை நான் இங்கே இம்போர்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக கொஷின் மார்க் வந்து போடணும். என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ வந்து இந்த கொஷின் மார்க்கில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? ஸோ இதை அப்படியே கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கொரி எழுதியாச்சு. இந்த கொரியை ரன் பண்ணோம். இதை எப்படி ரன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம ப்ரீவியஸாக பண்ண டேட்டாபேஸ் கனெக்ஷனில் ட்ரை கேட்சுக்கு பதிலாக த்ரோஸுங்கிறத யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த இதில் நம்ம ட்ரை கேட்ச் தான் யூஸ் பண்ணோம். எதுக்காகனா என்னோட ஒரு தடவை நான் டேட்டாபேஸோட ஜாவாவை கனெக்ட் பண்ணி என்னோட ஆப்ரேஷன் முடிஞ்சோன்னே என்னோட டேட்டாபேஸை க்ளோஸ் பண்ணோம். ஸோ டேட்டாபேஸ் க்ளோஸ்னு இந்த மாதிரி ஒரு தடவையும் நான் க்ளோஸுங்கிறத எழுதாமல் ட்ரை கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணி இதில் நான் ரன் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ட்ரை முடிஞ்சோடனே என்னோட டேட்டாபேஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் ட்ரை கேட்ச். கேட்ச் வந்து என்னது? எனக்கு எக்ஸப்ஷன் வந்து கேட்ச் பண்ண போகுது. ஸோ எக்ஸப்ஷன் அப்படின்னு போட்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதில் எனக்கு என்ன வரணும்? ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணுமா? ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் என்ன எரர் வருதோ அதை பிரிண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, எரர் இன் ஆட் புக் ஜாவா ஆட் புக் அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். எந்த இடத்துல எரர் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல. ஸோ அதுலேயும் கொடுத்துட்டு இதுக்கப்புறமா அந்த எரர் மெசேஜை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ டாட் கெட் மெசேஜ். ஓகேவா? ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் கொடுத்து எல்லாமே நம்ம ப்ரீவியஸாக இருக்குது. ஸோ அதில் வந்து இன்சர்ட் பண்ணுமா புக்கை, அதாவது டைட்டிலையும் ஆத்தரையும் மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணுமா? ஸோ அதுக்காக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல கெட் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு மெத்தடு. அந்த மெத்தடை இங்கே கால் பண்ண போகிறோம். எப்படி கால் பண்ண போகிறோம்? கனெக்ஷன் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி. ஸோ கனெக்ஷனுங்கிற டேட்டா டைப்பில் CON ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிளில் இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் கிளாஸ் இருக்குல்ல, இந்த கிளாஸில் இருக்க இந்த மெத்தடை எனக்கு கால் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு எப்படின்னா டிபி கனெக்ஷன் டாட் இல்லை எனக்கு 2 இது காட்டுதா, கிளாஸு அப்புறம் கெட் கனெக்ஷனா. ஸோ அந்த நான் கெட் கனெக்ஷனை தான் வந்து கால் பண்ண போகிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். கெட் கனெக்ஷன் கால் ஆகிடுச்சு. எனக்கு இங்கே என்ன எரர் ஆகுதுன்னா இம்போர்ட் பண்ணல. ஸோ அதை அப்படியே கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு எரர் போயிடுச்சா? இப்போ வந்து எனக்கு டேட்டாபேஸ் கனெக்ஷனை வந்து இங்கே கால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் அதாவது இந்த கொரியை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால எனக்கு என்ன நடக்க போகுது? டேட்டாபேஸில் போயிட்டு என்னோட புக்கு ஆட் ஆக போதா? ஸோ அதுதான் பண்ண போகிறேன். அதுக்காக ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் நம்ம டேட்டாபேஸில் ஜாவாவை வச்சு டேட்டாபேஸில் ஏதாவது இன்சர்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். இன்சர்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, எந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருந்தாலுமே இந்த ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் மூலியமாக தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அதுக்காக ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா STMTன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது இந்த இடத்த பொறுத்தவரையும் நமக்கு டேட்டா டைப். ஓகேவா? ஸோ இதில் இங்கே CON இருக்குல்ல, இதுதான் கால் பண்ணுறேன். ஸோ CON டாட் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுக்குள்ளே என்னோட கொரியை கொடுக்குறேன். அதாவது இந்த Qன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த கொரியை வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே பாஸ் ஆயிடும். இப்போது நான் பாஸ் பண்ணிட்டேன். இதை எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லணும்ல. ஸோ அந்த எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறத இங்கே எப்படி நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த வேரியபிள் நேம் இருக்குல்ல, இந்த வேரியபிள் நேம் வச்சு தான் நான் சொல்லணும். ஓகேவா? ஸோ இதைங்க நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வேரியபிள் நேம் வச்சு நான் எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறேன். STMT டாட் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா எக்ஸிக்யூட் அப்டேட்னு ஒன்று இருக்குது. ஸோ எக்ஸிக்யூட் அப்டேட் UPDATE. ஓகேவா? ஸோ இந்த U வந்து கேப்ஸில் போடணும். நம்ம STMT எக்ஸிக்யூட் அப்டேட். இதுக்குள்ளே இந்த STMTயை நான் வந்து எதுவுமே கொடுக்க தேவையில்லை. STMT ஆல்ரெடி கொடுத்தாச்சா? ஸோ இந்த மாதிரி தான் ப்ராக்கெட் மட்டும் போட்டுட்டு இதுக்கப்புறமா கோலன் வச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு எரர் போயிடுச்சா? இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு கொடுத்துட்டேன். என்ன எக்ஸிக்யூட் பண்ணணும்? இந்த கொரி இன்சர்ட் பண்ணுங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இதை வந்து நான் இன்சர்ட் பண்ணல, எந்தெந்த காலமில் எது போய் உட்காரணும்னு நான் சொல்லணும்ல ஸ்டார்டிங்லேயே. ஸோ அதை இங்கே வந்து நான் சொல்கிறேன். எப்படின்னா STMTயில் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். எந்த ஸ்ட்ரிங்கு? ஆத்தருங்கிற அதாவது டைட்டிலுங்கிறது ரெண்டாவது தான் நம்ம ஆத்தர் கொடுக்க போகிறோம். ஸோ இதே தான் மறுபடியும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே ரெண்டாவதாக போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இது எதுக்காக? என்னோட டைட்டிலுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு காலமில் எனக்கு டைட்டில் வந்து போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த Q இங்கே இடத்துல கொடுக்காம என்ன வேணுமோ அதை கொடுக்குறேன், டைட்டில். ரெண்டாவது காலமில் எனக்கு ஆத்தரை போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கே ரெண்டாவதுல AUTHOR. ஓகேவா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது புரிஞ்சிடுச்சா? ஸோ இப்போ நம்ம எல்லாமே இன்சர்ட் பண்ணி எக்ஸிக்யூட்லாம் முடிச்சாச்சு. முடிச்சோன்னா எனக்கு ஒரு சக்ஸஸ் மெசேஜ் வரணும்ல. ஸோ அதுக்காக இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட்
பிரிண்ட் எல்என் அப்படின்னு போட்டு என்ன பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா புக் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ புக் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி ADDED CCESSFULLY. ஓகேவா? இப்போ நம்ம முடிஞ்சிடுச்சு. ஆட்ல என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கோடில் எழுதியாச்சு. அடுத்தது மெயின் மெத்தடுக்கு மறுபடியும் போகலாம். ஸோ நம்ம ரெண்டாவதாக நமக்கு இருக்கிறது என்னது, வியூ பண்ணுமா. ஸோ வியூ பண்ணால் என்ன பண்ணும், மொத்த புக்கையும் நான் வியூ பண்ணும். ஸோ அதுக்காக நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா வியூன்னு ஒரு கிளாஸ் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே தான் நான் மெத்தட் எழுத போகிறேன். ஆல்ரெடி நம்மகிட்ட டேட்டாபேஸில் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த கனெக்ஷனை கால் பண்ணி டேட்டாபேஸில் என்னென்ன புக்கெல்லாம் இருக்கோ அந்த புக்கை எல்லாத்தையுமே நான் வியூ பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த இடத்துல நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதோட மெத்தடோட நேம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இங்கேயுமே எக்ஸிக்யூட் அப்படின்னே கொடுத்துக்கலாம். பப்ளிக், நான் டேட்டா டைப் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன், எக்ஸிக்யூட். இதுதான் என்னோட மெத்தடு. இங்கே நான் என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக ஆடில் என்ன பண்ணியிருந்தோம், வாய்டுன்னு போட்டோம். அதாவது நம்ம ஆட் மட்டும் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால வாய்டுன்னு போட்டோம். இங்கே வந்து நம்ம டேட்டாபேஸ்லேருந்து இன்ஃபர்மேஷனை எடுக்க போகிறோம். ஸோ நான் எடுத்து டேரெக்டாக ஒரு தடவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு தடவை இன்ஃபர்மேஷனை எடுத்து அதை அப்படியே ஒரு லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டேன். அந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணனா எனக்கு எப்படிலாம் தேவையோ அப்படிலாம் நான் பிரிண்ட் பண்ணிக்கலாமா. ஸோ நான் அதுக்காக இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு லிஸ்ட்டாக அவுட்புட் வரணுங்கிறதுனால என்னோட டேட்டா டைப்பே நான் லிஸ்ட்டாக கொடுத்துட்றேன். ஓகேவா? லிஸ்ட்டு ஸ்ட்ரிங். ஸோ இந்த இடத்துல நான் எப்படி இம்போர்ட் பண்ணிக்கிறேன், இம்போர்ட் யூட்டில். இதை லிஸ்ட்டை மட்டும் இம்போர்ட் பண்ணாமல் நான் ஒரு ஸ்டார் போட்டு விட்டுறேன். ஏன்னா நான் தனித்தனியாக இம்போர்ட் பண்ண தேவையில்லை அதனால். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு எரர் காட்டுது, நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நான் வந்து லிஸ்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு நான் லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே டெம்பரரியாக லிஸ்ட்டு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் இருக்குது எனக்கு. லிஸ்ட்டோட நேம் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பீன்னு கொடுத்துக்கிறேன். புக்ஸை தான் எனக்கு ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ நான் பீன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நியூ அரே லிஸ்ட். ஓகே, இப்போ வந்து லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எப்போதுமே காமனாக என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்ட்ரிங்கில் நமக்கு என்ன கொரி தேவையோ அதை எழுதுவோமா. ஸோ சேம் அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயுமே. இங்கே எனக்கு என்ன கொரி தேவை, மொத்த புக்கையும் நான் பார்க்கணும். ஸோ அதுக்காக நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் புக்ஸ்ன்னு போடுவேன்னா மொத்த கொரி இதையும் பார்க்கறதுக்காக அதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸ்ட்ரிங் க்யூன் நேம் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரிங்கில் SELECT செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நம்மளோட டேபிள் என்னது, புக்ஸு. ஸோ புக்ஸ் அப்படிங்கிறத போட்டுறேன். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ரிங்கை எக்ஸிக்யூட் பண்ணுமா. ஸோ சேம் ஆல்ரெடி இங்கே ஆடில் என்ன பண்ணமோ அதே தான். ட்ரைன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி கேட்ச்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். கேட்ச் வந்து எக்ஸப்ஷனை கேட்ச் பண்ண போகுது, அதை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ system dot out dot println error in எந்த கிளாஸ் இது, வியூ கிளாஸா. ஸோ வியூங்கிறத நான் டைரெக்டாக இங்கேயே மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேவா? இடத்துல ஒரு ஸ்பேஸ் வச்சுட்டு e dot get message. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ எரர் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கேட்ச் பிளாக்கும் எழுதியாச்சு. இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம ட்ரையில் தான் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ சேம் அதே மாதிரி தான் கனெக்ட்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். அதில் டேட்டாபேஸ் கனெக்ஷன்லேருந்து கெட் கனெக்ஷன் அப்படிங்கிற மெத்தடை நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ சேம் அதே தான் இங்கேயுமே. ஸோ காப்பி பண்ணிட்டு வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம கெட் கனெக்ஷனை இப்போ கால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸாக என்ன பண்ணோம், டேரெக்டாக அதில் இன்சர்ட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக டேட்டாபேஸில் இருக்கிறத இந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிட்டு இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம எந்த வேல்யூமே இன்சர்ட் பண்ண போகிற தேவையில்லை. ஏன்னா நம்ம ஒரு புக்காக சர்ச் பண்ணல. இங்கே ஒரு புக்காக சர்ச் பண்ணுறதுக்கு நம்ம டேரெக்டாக இங்கே என்ன எழுதுறோன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் புக்ஸ் வேர்ன்னு போட்டுட்டு வேர் புக்கோட நேம் புக் ஈக்குவல் டு இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன புக்கு பர்டிகுலராக வேணுமோ அதை வச்சு எடுத்துடலாம். அது நம்ம ப்ரீவியஸாக ஏடிஎம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லேயே பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுக்க போகிறதில்ல, இங்கே மொத்தமாக தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் இங்கே வந்து நான் டேரெக்டாக பிங்கிற லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டு தான் ஷோ பண்ண போகிறேன். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா அதே மாதிரியே ஸ்டேட்மெண்ட்டுக்குன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் போடல, ஸ்டேட்மெண்ட்னே போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்படி போட்டாலுமே ஒர்க் ஆகும். STMT. ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த கனெக்ஷனை, இதில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை புதுசாக நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக CONல
கிரியேட் கனெக்ஷன் ஒன்று இருக்கும், அதாவது கிரியேட் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்கும், அது எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிற சொல்கிறேன். ஓகேவா? ஸோ கிரியேட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத இங்கே போட்டேன்னா நெக்ஸ்ட் கோலன் வச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா நம்மளோட டேட்டா வருதுல்ல, ஸோ அந்த டேட்டா வரதை ரன் பண்ணணும்ல, ஸோ அந்த ரன் பண்ணுறதுக்கு கொரி இங்கே எழுதிட்டேன். ஸோ அந்த கொரியை ரன் பண்ணணும். நம்ம ப்ரீவியஸாக என்ன பண்ணியிருந்தோம், எக்ஸிக்யூட் அப்டேட்னு ஒன்று போட்டிருந்தோமா. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் கொரி அப்படின்னு ஒன்று போடணும். ஸோ அதை நான் எப்படின்னா ரிசல்ட் செட்டில் சொல்கிறேன். ரிசல்ட் செட் ஆர்எஸ். ஓகேவா? ஸோ இதில் எஸ்டிஎம்டியில் நான் கொடுத்துருக்கதை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். எக்ஸிக்யூட் கொரி. ஓகேவா? ஸோ எக்ஸிக்யூட் கொரி அப்படின்னு சொல்லிட்டு இதில் கியூங்கிறத போட்டுடுறேன். இதுக்கப்புறமா எனக்கு எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் கோலன் வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே எரர் காட்டுது, எதனால நம்ம இம்போர்ட் பண்ணாதனால. ஸோ அதை நான் அப்படியே இம்போர்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த இடத்துல கீழே எனக்கு ஒரு டேட்டா மட்டும்தான் தேவையா? இல்லை, எனக்கு எவ்வளோ டேட்டா இருக்கோ எல்லா டேட்டாவையும் ஷோ பண்ணணும்ல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒயிலில் எழுதுறேன். ஒயில் லூப்பில் ஒன்று என்ன அப்படின்னா இந்த ஆர்எஸ் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது அடுத்தடுத்த இதுக்கு எனக்கு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஸோ ஆர்எஸ் டாட் நெக்ஸ்ட் ஒரு தடவையுமே இந்த இது வந்து அடுத்தடுத்த ரோல் அப்படியே ஒர்க் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக ஆர்எஸ் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளே நான் எழுத போகிறேன். என்ன எழுத போகிறேன், இந்த பின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த பியில் வந்து ஆட் பண்ண போகிறேன். எதை ஆட் பண்ண போகிறேன்னா ஐடியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா நம்மளோட புக்கோட டைட்டில் ஆட் பண்ண போகிறேன். மூணாவது ஆத்தரோட நேம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் எப்படின்னா டேரெக்டாக இதில் தனியாக நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம். அதாவது இந்த பிக்கு தனியாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக புக்ஸ்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம்னா கஸ்டமைஸ்டு கிளாஸாக நம்ம டேரெக்டாக அப்படி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இங்கே நான் கிரியேட் பண்ணல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ரிங்கில் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங்குக்கான நேம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பிடி அப்படின்னு கொடுக்குறேன். புக் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுனால பிடின்னு கொடுத்துட்றேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஐடி தான் எனக்கு ஸ்டோர் ஆக போகுது. ஸோ ஐடி அப்படின்னு போட்டுடுறேன். இதில் எனக்கு என்ன ஆட் ஆகணும், ஐடி வந்து ஆட் ஆகணுமா. ஸோ ஐடி நான் எப்படி எடுக்கிறது, இந்த ஆர்எஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கீங்களா பாஸ், இதுலேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஆர்எஸ் டாட் கெட் இன்ட் அப்படின்னு ஒன்று போடணும். எதுக்காக நான் கெட் இன்ட் போகணும்னு கேட்டிங்கன்னா ஐடி வந்து எனக்கு இன்டீஜரில் தானே கொடுத்துருக்கேன். ஸோ கெட் இன்ட் அப்படின்னு போட்டு அங்கே நான் ஐடியில் என்ன அதாவது என்னோட காலமோட நேம் இங்கே வந்து நான் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஐடி தானே அங்கே கொடுத்துருந்தேன். ஸோ அதையும் இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஐடியை நம்ம இதில் ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டைட்டில் ஸ்டோர் பண்ணணுமா. ஸோ டைட்டிலுக்காக ஒரு கமா போட்டுட்டு இந்த இடத்துல டைட்டில்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ டைட்டிலில் என்ன ஸ்டோர் ஆகணும், என்ன டைட்டில் ரோவில் இருக்கோ, அதாவது டைட்டிலுங்கிற காலமில் அந்த ரோவில் பர்டிகுலர் ரோவில் என்ன இருக்கோ ஐடிக்கு நேராக அது ஸ்டோர் ஆகணுமா. ஸோ அதுக்காக இந்த இடத்துல என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஆர்எஸ் டாட் கெட் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் இந்த இடத்துல லெஃப்டில் மூவ் பண்ணிக்கிறேன். கெட் ஸ்ட்ரிங். ஸோ இந்த கெட் ஸ்ட்ரிங்கில் என்ன கொடுக்க போகிறேன், அங்கே டைட்டில் தானே என்னோட காலம் நேம் கொடுத்துருந்தேன். ஸோ அதை தான் இங்கேயும் கொடுக்க போகிறேன், டைட்டில். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன், சேம் இதே மாதிரியே ஆத்தரோட டீட்டெயிலையுமே இதில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ப்ளஸ் கொடுத்துட்டு ஆத்தர், இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கமா போட்டுக்கிறேன் செப்பரேஷனுக்காக. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இதுக்கப்புறமா என்னோட ஆத்தர் இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ஆட் பண்ணுறதுக்கு சேம் அதே மாதிரி தான் ஆர்எஸ் டாட் கெட் ஸ்ட்ரிங். இப்போது நம்ம எழுதியாச்சு. எல்லாத்தையுமே எனக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த பிடி அப்படிங்கிறதுல எனக்கு ஸ்டோர் பண்ணிடும். ஸோ நான் ஃபைனலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிடி இருக்குல்ல, இதை வந்து என்னோடய புக்ஸு, அதாவது இந்த பின்னு ஒன்று வச்சுருக்கேன்னு ஒரு லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட்டில் எனக்கு ஆட் பண்ணி விட்டுறேன். எப்படின்னா பி டாட் ஆட் ஆஃப் பிடி அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இந்த பிடிங்கிற ஸ்ட்ரிங்கை டேரெக்டாக தூக்கிட்டு வந்து எனக்கு பிங்கிற லிஸ்ட்டில் ஆட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எக்ஸப்ஷனை கேட்ச் பண்ணியாச்சு. இங்கே நமக்கு எரர் த்ரோ ஆகுது இல்லை. ஸோ இந்த எரரை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ரிட்டன் பண்ணணுமா. ஸோ நான் ரிட்டன் போட்டுறேன். எதை ரிட்டன் பண்ணணும், எனக்கு பிங்கிற லிஸ்ட்டை ரிட்டன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ரிட்டன் பி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வியூ பண்ணுறதுக்கு கோடு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் மெயினுக்கு போகிறேன். இதில் அடுத்து எனக்கு என்னவா இருக்குது, அப்டேட்டுன்னு இருக்கா. ஸோ நான் அப்டேட் பண்ணுறதுக்கு கோடு எழுதணும். ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு நான் என்ன கோடு எழுதணும் அப்படின்னா நம்ம இன்செட்டுக்கு ஒன்று எழுதிருப்போம்ல, சேம் அதே லாஜிக் தான் இங்கே அப்டேட்டுக்கும் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு இன்செட்டில் போயிட்டு காப்பி பண்ணிக்கிறேன் இந்த கோடையே. ஸோ அதுக்காக நான் எதுலேருந்து காப்பி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெத்தட்லேருந்தே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் சில மாடிஃபிகேஷன் மட்டும் அப்டேட்டில் போய் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, ப்ராக்கெட். ஓகேவா? ஸோ இப்போ அப்டேட்டில் நான் எழுதணும். என்ன எழுதணும், இதை வந்து எக்ஸிக்யூட்டுங்கிற மெத்தடே நான் அப்படியே வச்சுக்கிறேன்.
ஏன்னா ஒரு புக்கை அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது அட்மின் தானே அப்டேட் பண்ணுவார். ஸோ அவருக்கு ஐடி தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் ஐடியவே கொடுத்துட்றேன். ஐடி தெரிஞ்சால் தான் நம்ம அப்டேட்டே பண்ண முடியும். ஸோ ஐடி வந்து ஃபஸ்ட்டாக கொடுத்துட்றேன். ரெண்டாவது டைட்டில், மூணாவது ஆத்தர், இது எல்லாமே அப்படியே தான் இருக்க போகுது. ரெண்டாவது அப்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கொரி இருக்குல்ல, ஸோ அந்த கொரியை இந்த இடத்துல நான் எழுதிடுறேன். என்ன கொரி அப்படின்னா அப்டேட் புக்ஸுங்கிற டேபிளில் செட் பண்ணுங்கள். எதை செட் பண்ணணும் அப்படின்னா டைட்டிலுங்கிற காலமில் நான் என்ன கொடுக்குறேனோ வேல்யூ, அந்த வேல்யூவை செட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஓகேவா, ஐடியுமே செட் பண்ணுங்கள். எப்படின்னா ஐடி வச்சு தான் செட் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல என்ன கொடுக்குறேன் அப்படின்னா வேர் ஐடி ஈக்குவல் டு நான் என்ட்ரு பண்ணுறது, அதாவது கொஷின் மார்க். ஓகேவா, ஸோ இதுவரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்டேட் பண்ணுறதுக்கு. அடுத்தது எப்போதும் போல் ட்ரையில் வந்து நம்மளோட கனெக்ஷன் இருக்க போகுது. அதுக்கப்புறமா ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நம்ம அந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் இருக்க போகுது. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டைட்டில் அப்டேட் பண்ணுவோம், ரெண்டாவது ஆத்தர் அப்டேட் பண்ணுவோம், மூணாவது இந்த ஐடி நமக்கு இருக்குல்ல, ஸோ அந்த ஐடியுமே இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ ஐடி டாட் செட் இன்ட். ஓகேவா, ஸோ அந்த செட் இன்ட்டுக்கு 3ங்கிறத கொடுத்துட்டு ஐடி வந்து இங்கே கொடுத்துட்றேன். ஓகேவா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துருச்சா? ஸோ வந்துருச்சு. இப்போது இந்த இடத்துல எனக்கு எக்ஸிக்யூட் அப்டேட்டுங்கிறது தான் அப்படியே இருக்க போது. ஸோ அதை நான் அப்படியே விட்டுறேன். இதை அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எனக்கு என்ன வரணும்? புக் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரணுமா? ஸோ அதுக்காக அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மெசேஜை இந்த இடத்துல போட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு எரர் வந்து ஹேண்டில் பண்ணணுமா? ஸோ அதுக்காக இந்த இடத்துல அப்டேட் புக்குங்கிற கிளாஸில் எரர் வருது. ஸோ அப்டேட் புக்கில் எனக்கு என்ன எரர் வருதோ அந்த எரரை வந்து த்ரோ பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ அப்டேட்டுக்கான கோடும் முடிஞ்சிருச்சு. சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லா கோடுமே. ஸோ இன்சர்ட்டுக்கும் அப்டேட்டாகும். ஓகேவா, ஸோ அடுத்து டெலீட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு பர்டிகுலர் புக்கை எடுத்துகிட்டு அந்த புக்கை ஐடியை வச்சு அந்த பர்டிகுலர் புக்கை வந்து நம்ம டெலீட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு அதுக்கு என்ன தேவைப்படுது? ஐடி மட்டும் தான் தேவைப்படுது. ஸோ இந்த மெத்தடில் நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம்னா ஐடியை மட்டும் தான் இன்புட்டாக கெட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ பப்ளிக் வாய்ட், இதுக்கும் எக்ஸிக்யூட்னே மெத்தட் கொடுத்துக்கிறேன். எக்ஸிக்யூட் ஐடி மட்டும் தான் தேவைப்படுது. ஸோ இன்ட் ஐடி அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேவா, ஸோ இதை வச்சு தான் நம்ம டேட்டாபேஸ்லேருந்து ஒரு புக்கை டெலீட் பண்ண போகிறோம். ஸோ சேம் அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங் கியூ கொரி. டெலீட்டுக்கு நம்ம என்ன கொரிங்கிறது தெரியும். ஸோ டெலீட் ஃப்ரம் புக்ஸுங்கிற டேபிள்லேருந்து எங்கே நான் என்டர் பண்ணுற ஐடி சேமாக இருக்கும். ஸோ வேர் ஐடி ஈக்குவல் டு நான் என்டர் பண்ணுறது கொஷின் மார்க். ஓகேவா, ஸோ நான் கொரியை எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இதை எக்ஸிக்யூட் பண்ணுமா? எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ட்ரை. ஸோ ட்ரையில் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா கேட்ச். ஸோ இந்த ட்ரை கேட்ச் வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதுலேருந்துனா அப்டேட்லேருந்தே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த இதெல்லாமே எனக்கு தேவையில்லை. இது எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா, எரேஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இது ட்ரை தேவைப்படுது, அப்புறம் கேட்ச் தேவைப்படுது. இதை நான் அப்டேட்டுங்கிறத டெலீட் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா, கெட் எரர் மெசேஜ் இது எல்லாமே ஓகே, அவ்வளோதான். இப்போது நம்ம வந்து டெலீட் பண்ணணும் டேட்டாபேஸ்லேருந்து இந்த பர்டிகுலர் ஐடி எந்த புக்குக்கு இருக்கோ அந்த இதை வந்து டெலீட் பண்ணுமா? ஸோ நம்ம எப்போதும் போல் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் EMENT. ஓகேவா, ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் STMT அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கனெக்ஷன் இருக்குல்ல CON, ஸோ அதுதானா? ஸோ கனெக்ஷன் டாட் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்டா STATEMENT. ஓகேவா, ஸோ ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் அதில் வந்து கொரி பாஸ் பண்ணுமா? ஸோ Q அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஓகேவா, ஓகே, இப்போ எனக்கு எரர்லாம் போயிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? டெலீட் தானே பண்ண போகிறோம். ஸோ STMTயில் செட் இன்ட், அதாவது ஐடியை வச்சு தான் நான் டெலீட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு காலமில் ஐடின்னு ஒன்று இருக்கும், அதை வச்சு எனக்கு டெலீட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அது டெலீட் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் அப்டேட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதை வச்சு தான் இது டெலீட் பண்ண போகுது. ஓகேவா, ஸோ அது வந்து ஒரு ட்ரிகர் மாதிரி. எக்ஸிக்யூட் அப்டேட். ஓகேவா, ஸோ எக்ஸிக்யூட் அப்டேட் அப்படிங்கிறத போட்டாச்சு. அதுக்கப்புறமா புக்கு அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லிக்கு பதிலாக டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இதை மாற்றிக்கிறோம். ஓகேவா, டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம டெலீட் பண்ணுறதுக்கும் கோட் எழுதியாச்சு. அடுத்தது இதை சேவ் பண்ணிட்டு மெயின் மெத்தட் போயிடலாம். ஓகே, இப்போ நமக்கு 4 க்ரெட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதோட சேர்த்து இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இப்போது மெயின் மெத்தட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே தனித்தனி கிளாஸாக இருக்குது.
இப்போது நான் யூசர்கிட்ட இந்த ஆப்ரேஷன் வேணும்னா இதை பண்ணுங்க அப்படின்னு நான் ஒன்று யூசர்கிட்ட சொல்லணும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த மெயின் மெத்தட். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு இந்த மெயின் மெத்தட் தான் ஒர்க் ஆக போகுது. இதை வச்சு தான் நான் ஒரு கிளாஸில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்டையும் கால் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த மெயின் மெத்தடில் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கிறேன். எதனா நான் ஜாவாவில் எல்லா ஆப்ரேஷனும் இங்கே பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ இம்போர்ட் java.util.star. நான் ஃபஸ்ட்டு இன்புட் தானே வாங்க போகிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்கேனர் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்கேனர் கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ sc = நியூ ஸ்கேனர் system.in. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து நான் இன்புட் வாங்க போகிறேன். எதுக்காக நான் இன்புட் வாங்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் யூசருக்கு வந்து இது ஒரு மெனு கார்டு மாதிரி ஷோ பண்ண போகிறேன். ஸோ ஷோ பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு மெனு வேணும், அதாவது ஆட் புக் வேணும் அப்படின்னா அவங்க ஒன்றை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா ஆட் மெனு எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக போகுது. ஸோ அதுக்காக மெனு கார்டு வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு சாய்ஸ் மாதிரி ஒன்று வாங்கிக்கிறேன். சிஹெச்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை இனிஷியலாக வந்து 0 வச்சுக்கிறேன். ஸோ அதனால் அப்படியே டிக்ளேர் பண்ணல, அப்படியே விட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரோக்ராமில் என்ன ஒர்க் ஆகணும்னா வெல்கம் டு லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிறது பிரிண்ட் ஆகணுமா. ஸோ system.out.println லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு போட்டுறேன். MANAGEMENT மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எனக்கு லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிரும். இதுக்கப்புறமா தான் இதில் உள்ள ஆப்ஷன் எல்லாமே எனக்கு ஷோ ஆக போகுது. ஸோ அதனால் இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 4 ஆப்ரேஷன் நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ 4 தடவை இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 5ஆவது தடவை எக்ஸிட்டுக்கு ஒன்று தேவைப்படுது. ஸோ 5 6 போட்டேன் நான் இங்கே. ஸோ இதை வந்து ஒன்று டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு எனக்கு 1 ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட் புக். ஓகேவா? ஸோ ஆட் புக். 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு வியூ புக். எல்லா புக்கையும் நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன புக்லாம் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வியூ புக். 3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்டேட். ஓகேவா? ஸோ அதுக்காக 3ல் போயிட்டு அப்டேட் புக். ஸோ இந்த இடத்துல கேப்ஸாக மாற்றிக்கிறத. 4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலீட் புக். ஒரு பர்டிகுலர் ஐடி என்டர் பண்ணிங்கன்னா அந்த புக் எனக்கு வந்து டெலீட் ஆயிரும். ஓகேவா? ஸோ 4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலீட். அடுத்து 5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எக்ஸிட் ஆயிரும். 5ன்னு வேணால் நம்ம 0ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆர்டராக இருக்கா? ஸோ ப்ரெஸ் 0 ஃபார் எக்ஸிட். ஓகேவா? ஓகே, இப்போது நமக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணியாச்சு. மெனு கார்டை யூசருக்கு ஷோ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம யூசர்கிட்ட சாய்ஸ் வாங்கணுமா? 1 வேணுமா, 2 வேணுமா, 3 வேணுமா, 4 வேணுமா, அப்படின்னா 0 ப்ரெஸ் பண்ணுறீங்களாங்கிற சாய்ஸ் வேணுமா? நம்ம ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டோம் சிஹெச் அப்படிங்கிறத. ஸோ அந்த சிஹெச்சில் ஒரு இன்புட் வந்து வாங்கிக்கலாம். sc.next int. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இன்புட்டும் வாங்கியாச்சு. இந்த இன்புட்டை வச்சு தான் நம்ம அடுத்து ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். நம்ம இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்விட்ச் கேஸே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்விட்ச் கேஸ் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்விட்ச் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்விட்சில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இந்த சிஹெச் அப்படிங்கிற சாய்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதில் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துட்டு இந்த இடத்துல ஏன் எரர் காட்டுதுன்னா இதை வந்து ஸ்மாலில் போடணும். ஓகேவா? ஸோ கொடுத்தாச்சு. இதில் நமக்கு என்னென்ன கேஸ் இருக்க போகுது? 5 கேஸ் இருக்க போகுது. 0 வந்து எக்ஸிட்டுக்கு, நான் மற்ற 4 கேஸ் வந்து க்ரெட் ஆப்ரேஷனுக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு கேஸ் 1 வந்து எனக்கு என்னது ஆட் பண்ணுறதா? ஸோ நான் இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் பண்ணுறேன். என்னத்தை? system.out.println ஐடி வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகிற போகுது. ஸோ நான் டைட்டிலை மட்டும் என்டர் பண்ணுங்க அப்படிங்கிறத யூசர்கிட்ட சொல்கிறேன். ஸோ என்டர் டைட்டில் அப்படிங்கிறத மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா? இல்லை ஆட் புக்குன்னு கொடுத்துக்கலாம். என்டர் டைட்டில் ஃபார் ஆட் புக், இல்லைனா இன்சர்ட் புக் அப்படின்னு கொடுத்துடலாம். இன்சர்ட் புக். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைட்டில் என்டர் பண்ண சொல்லியாச்சு. ஸோ என்டர் பண்ண டைட்டில் நம்ம வாங்கணும்ல. ஸோ வாங்குறதுக்காக இங்கே ஒரு இன்புட் கிரியேட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் டைட்டில்னே கொடுத்துட்றேன். டிஐ இல்லை டிஐன்னு மட்டும் கொடுக்குறேன். நம்ம யூஸ் பண்ணுறது தானே. டிஐ sc.next line அப்படின்னு கொடுத்துட்றேன்.
எதுக்காகனா நான் ஸ்பேஸ் வந்தாலும் ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம், நம்ம இங்கே டேரெக்டாக ஃபஸ்ட்டு இன்புட் வந்து இன்டீஜர் வாங்குகிறோம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரிங் வாங்குகிறோம். ஸோ நம்ம இன்டீஜர்லேருந்து ஸ்ட்ரிங் டேரெக்டாக வாங்க போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன் அப்படிங்கிறத வந்து கொடுக்கலாம். எதுக்காகனா எனக்கு ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப் மாறுறீங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? இல்லைனா எரர் வரும் உங்களுக்கு. ஓகே, எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு கொடுத்தாச்சு. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டைட்டில் வாங்கிட்டோம். அடுத்தது ஆத்தரோட நேம் வாங்கணுமா? ஸோ நான் அதுக்கும் மறுபடியும் யூசர்ட்டு சொல்கிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கிறேன். என்னென்னா ஆத்தரோட நேமை என்ட்ரு பண்ணுங்கள். நான் வந்து புக்கை வந்து இன்சர்ட் பண்ணோம் அதுக்காக. ஸோ ஆத்தர் ஃபார் என்டர் ஆத்தர் ஃபார் இன்சர்ட் புக், இது எல்லாமே அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ நான் அதே மாதிரியே மறுபடியும் இங்கே ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் ஏயு அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன் ஆத்தருக்கு. ஸோ எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன். ஓகேவா? நம்ம 2 இன்புட் வாங்கியாச்சு. இப்போ இந்த இன்புட் வாங்கினதில் நான் ஆடு மெத்தடில் வந்து ஆடு கிளாஸில் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடுக்கு இந்த இன்புட்டை பாஸ் பண்ணணுமா? ஸோ அதை நான் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே தனித்தனி கிளாஸில் இருக்கிறதுனால ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணால் கிளாஸோட நேம் வச்சு கிரியேட் பண்ணணும். ஸோ ஆட் அப்படிங்கிறது தான் என்னோட கிளாஸு. இதில் வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். எப்படின்னா ஏ அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். நியூ ஆட். ஓகேவா? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஏ வச்சு ஆடில் இருக்க மெத்தடை நான் கால் பண்ணுறேன். ஸோ அது என்ன மெத்தட் இருக்குது? எனக்கு எக்ஸிக்யூட்டுங்கிற மெத்தட் இருக்கா? ஸோ எக்ஸிக்யூட் இதில் டிஐயையும் ஏயுவையும் பாஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு அந்த மெத்தடு ஆட்டோமேட்டிக்காக கால் ஆயிரும். இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தட் போயிட்டு டேரெக்டாக இந்த மெத்தடை கால் பண்ணும். அதாவது நான் இங்கே கால் பண்ணியிருக்குது டேரெக்டாக இந்த மெத்தட்குள்ளே வரும். ஸோ எனக்கு டேட்டா எல்லாமே இன்செர்ட் ஆகிட்டு ஆட் புக் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அப்படி இல்லைனா ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அது என்ன எரரோ அப்படி ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆடுக்கு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? கேஸ் 2. கேஸ் 2 என்னது? எனக்கு வியூ புக். வியூ புக்னா என்னது? எனக்கு புக்கை வந்து வியூ பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து எந்த க்ரெடென்ஷியலுமே தேவையில்லை. நம்ம டேரெக்டாக இன்புட்லாம் எதுவுமே வாங்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ கேஸ் 2ல் எனக்கு எல்லா புக்கையுமே வியூ பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் அதுக்காக ஃபஸ்ட் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்ல, அந்த ரிட்டர்ன் பண்ணியிருக்கதை இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். எப்படி பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபார் லூப் மூலியமாக பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபார் லூப்புக்காக டேரெக்டாக அந்த மெத்தடை நான் கால் பண்ண போகிறேன். ஸோ அந்த மெத்தடை நான் எப்படி கால் பண்ண போகிறேன்னா இங்கே ஏதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா இல்லை, டேரெக்டாக அந்த மெத்தடை டாட் வச்சே கால் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக லிஸ்ட்டு ஸ்ட்ரிங் என்னோட லிஸ்ட்டோட நேம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா புக்ஸ். அங்கே புக்ஸ் தானே கொடுத்தேன். ஸோ அதே தான் இங்கேயும் கொடுக்குறேன். புக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நியூ அரே லிஸ்ட். ஸோ இந்த இடத்துல நான் அரே லிஸ்ட்னு கொடுக்குறதுக்கு பதிலாக இங்கே எனக்கு வியூ புக்ஸ் தானே இருக்குது. ஸோ இந்த வியூ புக்ஸ் அதாவது வியூங்கிற கிளாஸில் எக்ஸிக்யூட்டுங்கிற மெத்தட் தானே நான் கால் பண்ணோம். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் வியூ எக்ஸிக்யூட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அது எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா நியூன்னு ஒன்று கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறமா வியூ அதில் எக்ஸிக்யூட்னு ஒன்று இருக்குது, அதை கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ வியூவில் எக்ஸிக்யூட் இதை கால் பண்ணிட்டு இந்த இடத்துல கோலன் வச்சு முடிச்சிடுறேன். இப்போ நமக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமலே டேரெக்டாக அந்த கிளாஸில் இருக்க அந்த மெத்தடை நம்ம கால் பண்ணியாச்சு. கால் பண்ணதுக்கப்புறமா நான் பிரிண்ட் பண்ணணும்ல இங்கே, இது எனக்கு வியூ பண்ணுறதுனா தானே. ஸோ எனக்கு ஒரு லிஸ்ட்டில் இருக்கிறதை எப்படி வியூ பண்ணுறது? ஃபார் லூப் மூலியமாக தானே. ஸோ ஃபார் லூப் வந்து இங்கே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டேரெக்ட் ஃபார் லூப் இல்லை, ஃபார் ஈச் லூப் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸ்ட்ரிங் பி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பிங்கிறது என்னன்னா அந்த இடத்துல எனக்கு புக்ஸை குறிக்கும். ஸோ புக்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். எதை பிரிண்ட் பண்ணுறேன்னா இந்த பிங்கிறத டேரெக்டாக பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் பி அப்படின்னு போட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆயிரும். கேஸ் 2 வந்து எனக்கு கால் பண்ணான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா மூணாவது கேஸ் எனக்கு என்னது? அப்டேட் பண்ணுறதா? ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு நான் இன்புட் வாங்கணுமா? ஸோ கேஸ் 3 அப்டேட் பண்ணுறதுக்கு நான் இன்புட் வாங்கணும். ஸோ அதனால் என்டர் புக் ஐடி தான் ஃபஸ்ட்டு எனக்கு தேவைப்படுது. ஸோ இது எல்லாமே எனக்கு அப்படியே வரப்போகுது இந்த இடத்துலையுமே. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஐடியை மட்டும் என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்காக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் என்டர் ஐடி ஃபார் அப்டேட் அப்படின்னு கொடுக்குறேன். அப்டேட் புக். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் ஸ்ட்ரிங்கில் கொடுக்கணும். ஸோ ஸ்ட்ரிங்கில் இதை கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா நான் ஐடி வாங்கணுமா? ஸோ ஐடி நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இன்ட்லேயே வாங்கிக்கிறேன். ஐடி ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட். ஓகே, அடுத்தது டைட்டில் ஃபார் இன்சர்ட்டை தூக்கிட்டு அப்டேட் புக். ஸோ இந்த இடத்துல இன்சர்ட்டை அப்டேட்டாக மாற்றிடுறேன்.
இந்த இடத்துலையுமே எனக்கு இன்சர்ட்டை அப்டேட்டாக மறுபடியும் மாற்றிடுறேன். ஓகேவா? ஸோ அப்டேட். இந்த இடத்துல எனக்கு ஏன் எரர் காட்டுதுன்னா நம்ம ஆல்ரெடி 2 இது வாங்கியிருக்கோம். ஸோ அதே நேமில் இது இருக்கிறதுனால எரர் காட்டு. இது அப்டேட் அப்படிங்கிறதுனால நான் யூன்னு மாற்றிடுறேன். இந்த இடத்துலையுமே யூன்னு மாற்றிடுறேன். ஓகேவா? ஸோ யூடிஐ யூஏயு. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு இன்புட் நீங்கள் இன்டீஜரில் வாங்குறீங்க, இல்லைனா வேறு ஏதாவது டபுளில் வேறு எதுலையாவது வாங்குறீங்க, அடுத்தது நீங்கள் ஸ்ட்ரிங்கில் வாங்குறீங்கன்னா எஸ்சி.டாட் நெக்ஸ்ட் லைனுங்கிறத போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்டேட்டுக்கு நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த அப்டேட்டுக்குள்ளதை நம்ம அங்கே கால் பண்ணணுமா? ஸோ நம்ம டேரெக்டாக உங்களுக்கு 2 விஷயத்தில் கால் பண்ணலாம். ஒன்று அதோட கிளாஸோட நேம் எழுதிட்டு அதுக்கப்புறமா அந்த மெத்தடோட நேம் எழுதலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக அந்த மாதிரி எழுதியாச்சு, கிளாஸோட நேம் வச்சு கால் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நான் ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணுறேன் மறுபடியும். ஸோ அதோட கிளாஸ் நேம் என்னென்னா அப்டேட்டுங்கிறது. ஸோ அப்டேட் யூ ஈக்குவல் டு நியூ அப்டேட். ஓகேவா? ஸோ இந்த நியூ அப்டேட்டில் அப்படியே இங்கே போடுறேன், கால் பண்ணிவிடுறேன். யூ டாட் எக்ஸிக்யூட்டுங்கிறது தான் என்னோட மெத்தட் நேமு. ஸோ யூ டாட் எக்ஸிக்யூட் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். இதில் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வேல்யூ எல்லாமே பாஸ் ஆயிடுது. ஓகேவா? ஸோ நமக்கு 3வது கேஸும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 4வது கேஸ். 4வது கேஸ் என்ன, எனக்கு டெலீட் பண்ணுறதா? ஸோ அதனால் டெலீட் பண்ணுறதை இங்கே கொடுக்குறேன். ஓகேவா? கேஸ் 4 டெலீட்டா? ஸோ டெலீட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? ஐடி மட்டும் இருந்தாலே ஐடி வச்சு நம்ம டெலீட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்காக இந்த இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். என்டர் ஐடி ஃபார் டெலீட்டுங்கிறத மட்டும் இந்த இடத்துல மாற்றி விட்டுறேன். ஓகேவா? என்டர் ஐடி ஃபார் டெலீட் அப்படின்னு கொடுத்துறேன் இந்த இடத்துல. ஓகேவா? இதுக்கப்புறமா நான் ஐடி வாங்குறேன். இந்த ஐடி வச்சு தான் நான் டெலீட் பண்ண போகிறேன். ஸோ இது ஆல்ரெடி நான் ஐடி கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து டிஐடி அப்படின்னு வச்சுக்கிறேன். டெலீட் ஐடி அப்படிங்கிறதுனால டிஐடி அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ அந்த மெத்தடை நான் கால் பண்ணணுமா? ஸோ அதுக்கு நான் ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணுறேன். டெலீட் d equal to new delete. அந்த மெத்தட் நான் கால் பண்ணுமா? ஸோ d டாட் எக்ஸிக்யூட். இதில் டிஐடியை வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 4வது மெத்தடும் எழுதியாச்சு, நம்ம 4வது கேஸும் எழுதியாச்சு. அடுத்து 5வது கேஸ் என்னது? எக்ஸிட் ஆகணுமா? ஸோ அதுக்காக கேஸ் இந்த இதை நம்ம என்னன்னு கொடுத்தோம்? 0ன்னு கொடுத்தோமா? ஸோ 0ங்கிறத இந்த இடத்துல போட்டுடலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println எக்ஸிட்டிங் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எனக்கு பிரிண்ட் ஆகிடணும், அதுக்கப்புறமா தான் எக்ஸிட் ஆகணுமா? ஸோ நான் அதுக்காக இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸிட்டிங் அப்படின்னு போட்டுடுறேன். ஓகேவா? போட்டுட்டு இதுக்கப்புறமா தான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இதையே நான் பிரிண்ட் தான் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நான் ஸ்ட்ரிங்கில் கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா சிஸ்டம் டாட் எக்ஸிட் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகிடும். சிஸ்டம் டாட் எக்ஸிட். இந்த இடத்துல சாய்ஸ் கொடுக்கணும், அதாவது 0 அப்படிங்கிறத கொடுத்துடணும். ஓகேவா? இல்லைனா சிஹெச் அப்படிங்கிற கேஸை கொடுக்கணும். ஸோ நான் சிஹெச்ங்கிறதையும் கொடுத்துட்றேன். இப்போது எல்லா கேஸையும் எழுதியாச்சு. அடுத்து டிஃபால்ட்டாக ஒரு கேஸ் எழுதணுமா? டிஃபால்ட் கேஸ் எதுக்கு? வேறு ஏதாவது யூசர் இன்புட் என்ட்ரு பண்ணாங்கன்னா இன்வாலிட் சாய்ஸ் அப்படிங்கிறது வரணும். அப்படிங்கிறதுனால டிஃபால்ட் கேஸ் கொடுக்கணுமா? ஸோ டிஇஎஃப்ஏயூஎல்டி டிஃபால்ட். அதில் வந்து இன்வாலிட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் println இன்வேலிட் ஆப்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இன்வேலிட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இன்வேலிட் ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு நான் ஒன்றுங்கிறத என்ட்ரு பண்ணேன்னா ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது கண்டினியூஸாக ஒர்க் ஆகிட்டே வரணும், ஒர்க் ஆகிட்டே வரும். ஸோ அதை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறது? பிரேக் ஸ்டேட்மெண்ட் போட்டு ஸ்டாப் பண்ணணுமா? ஸோ பிரேக்குங்கிறத எல்லாத்துலேயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 3வது கேஸ்லேயும் நம்ம பிரேக் போட்டுக்கலாம். அடுத்து 4வதுலேயும் பிரேக். அடுத்தது இந்த எக்ஸிட்லேயும் பிரேக். அதுக்கப்புறமா டிஃபால்ட்லேயுமே பிரேக் போட தேவையில்லை. ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது ரன் ஆயிரும். ரன் ஆகிட்டு எனக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் தான் பெர்ஃபார்ம் ஆகும். இதை மறுபடியும் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அதை வைல் லூப்பில் எழுதணுமா? ஸோ அந்த வைல் லூப்பில் எழுதுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது எல்லாமே முதல்ல எனக்கு ஒர்க் ஆகிடணும். ஸோ அதனால இந்த டூவில் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். ஓகேவா? எதுலேருந்து எது வரையும்? இந்த டிஃபால்ட் வரையும் ஃபஸ்ட்டு நான் டூவில் எழுதிடுறேன். அதுக்கப்புறமா இங்கே ஒயில் எழுதுறேன். ஒயிலில் சாய்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்காத வரையும், அதாவது எக்ஸிட் ஆகாத வரையும் இது பெர்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கணும். அப்படிங்கிறதுனால இதை எழுதிட்டு இந்த இடத்துல கோலன் வச்சிடறேன். ஓகேவா? ஓகே, இப்போ மெயின் மெத்தடில் நம்ம எல்லா ஆப்ரேஷனுமே எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸாக அப்படி செக் பண்ணிடலாம் ஏதாவது எரர் இருக்கா அப்படிங்கிறத.
ஸோ இந்த இதில் ஃபஸ்ட்டு URL யூசர் பாஸு இந்த இடத்துல நம்ம பாஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல கெட் கனெக்ஷனுங்கிறத கொடுத்துட்டு இந்த 3 வேலையும் பாஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இது டேட்டாபேஸ் கனெக்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு புக்கை ஆட் பண்ணுறது. ஸோ இன்சர்ட் இன்டூ புக், இதில் வந்து டைட்டில். ஓகே, அதுக்கப்புறமா ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 2 வேலையும் ஆட் பண்ணுறோம். புக் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. அதுக்கப்புறமா எரர் மெசேஜ் வந்து ஷோ ஆகுது. ஓகேவா, அடுத்து வியூ. ஸோ வியூ பண்ணுறதுல அதே மாதிரி எல்லாமே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு லிஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் புக்ஸு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுக்குறோம். இந்த இடத்துல எக்ஸிக்யூட் கொரி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த பிடிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது. இதில் ஃபஸ்ட் நான் ஐடி கொடுக்குறேன், அடுத்து டைட்டில் கொடுக்குறேன். ஓகே, அடுத்து மறுபடியும் டைட்டில் இந்த இடத்துல கொடுத்துருங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன்னா ஆத்தர் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா, ஸோ எனக்கு ஆத்தர் தான் ஆட் ஆகணும். ஸோ அதை அப்படியே இங்கே கொடுத்துறேன், சேவ் பண்ணிக்கிறேன் மறுபடியும். அடுத்தது இப்போ மறுபடியும் இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்து அப்டேட்டு. ஓகே, இந்த இடத்துல கேட்ச் எக்ஸெப்ஷன். ஓகே, இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அடுத்து அப்டேட்டு. அப்டேட்டில் ஃபஸ்ட்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து மெத்தட் இருக்குது. அடுத்து நமக்கு என்ன கொரியோ அதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக இங்கே இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு செட் ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டு எல்லாமே இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ புக் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுது. அதுக்கப்புறமா எரர் மெசேஜ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டெலீட்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே கொரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா அந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இந்த இடத்துல எக்ஸிக்யூட் அப்டேட் புக் டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. அதுக்கப்புறமா எரர் மெசேஜ் தான். ஓகே, இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ ரன் பண்ணிடலாம். ஸோ மெயின் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ் கொடுத்து ஜாவா அப்ளிகேஷன் கொடுக்குறேன். ஸோ எனக்கு ரன் ஆகிடுச்சு. அதை அப்படியே மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு 4 ஆப்ஷன் ஷோ ஆகுது. ஃபஸ்ட்டு ஆட் புக், அடுத்து வியூ புக், அடுத்து அப்டேட், அடுத்து டெலீட்னு இருக்குது. அதுக்கப்புறமா எக்ஸிட்டுங்கிறது 0ல் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு புக்கை ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக 1ன்னு என்ட்ரு பண்ணிடுறேன். என்ட்ரு டைட்டில் கேட்குது. நான் என்ன டைட்டில் கொடுக்குறேன் அப்படின்னா தமிழ் புக் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ தமிழ் அப்படின்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஆத்தரோட நேம் கேட்குது. ஸோ நான் இது வந்து ஒரு ரேண்டமாக நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா CSC அப்படின்னு கொடுத்துறேன். நம்ம சேனலோட நேம் அப்படி கொடுத்துட்றேன். ஸோ அவங்க தான் ஆத்தர் அப்படின்னு கொடுத்துட்றேன். அடுத்தது புக் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நான் இன்னொரு புக்கை ஆட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ மறுபடியும் 1 கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணுறேன். 2வது புக் கேட்குது. ஸோ நான் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, கொடுத்துட்டு இதில் எனக்கு ஆத்தரோட நேம் கேட்குது. நான் மாணவன் அப்படின்னு கொடுக்குறேன். MANAVAN. ஓகேவா, எனக்கு என்ட்ரு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் என்ட்ரு பண்ண 2 புக்கையும் வியூ பண்ணும்ல. ஸோ அதுக்காக 2 கொடுக்குறேன். ஸோ 2 கொடுத்தோடனே எனக்கு டேட்டா வந்து இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சா. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, ஐடி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஐடியில் எனக்கு 1ங்கிறது வந்து இருக்குது. நம்ம ஐடியே என்ட்ரு பண்ணல, ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டில் 1ங்கிறது வந்து எனக்கு வந்துருச்சு. 2வது தமிழ் புக்கு என்ட்ரு பண்ணோமா. ஸோ டைட்டிலில் வந்து எனக்கு தமிழ் அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து ஆத்தர் வந்து CSCன்னு வந்துருச்சு. ஸோ நம்ம 2வது ஒரு டேட்டா என்ட்ரு பண்ணோம்ல, இங்கிலீஷ் மாணவன் அப்படிங்கிறது. ஸோ அதுவுமே எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு வந்து வியூவும் கரெக்டாக ஒர்க் ஆகுது, ஆடும் ஒர்க் ஆகுது. புக்கை அப்டேட் பண்ணணும். ஸோ நான் அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மறுபடியும் இதை 3 ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்க போகிறேன். ஸோ என்ன ஐடி, அதை ஆல்ரெடி மேலே ஐடி பார்த்துட்டிங்களா. ஸோ இதை வச்சு தான் நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு இருக்குல்ல இந்த புக்கை தான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு டைட்டில் அப்டேட் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. ஸோ நான் டைட்டில் தான் பண்ண போகிறேன். அது என்ன வேணால் மேக்ஸ்ன்னு மாற்ற போகிறேன். ஸோ மேக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். அடுத்து ஆத்தரோட நேமில் ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு கேட்குது. ஸோ இல்லை, அதனால் CSC அப்படின்னே கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ எனக்கு புக் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சா. ஸோ இது கரெக்டான அப்டேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும்ல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் வியூ ப்ரெஸ் பண்ணுறேன். அதாவது 2 ப்ரெஸ் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு அப்டேட் ஆகிடுச்சா. டைட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸுங்கிறது மாறிடுச்சு. ஐடி மாறல, ஆத்தர் மாறல. ஓகேவா, ஸோ எனக்கு அப்டேட்டும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்து நான் டெலீட் பண்ணி பார்க்கணுமா. நான் ID 2 இருக்குல்ல இங்கிலீஷ் அப்படிங்கிறது, இதை ஃபுல்லாக நான் டெலீட் பண்ணுறேன். ஸோ டெலீட் பண்ணுறதுக்காக 4 ப்ரெஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு ID ஃபார் டெலீட் அப்படின்னு கேட்குது. நான் 2 கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ எனக்கு டேட்டா டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. நான் இது டெலீட் ஆயிருக்கான்னு செக் பண்ணல. அதனால் மறுபடியும் 2 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு இப்போ ஒரே ஒரு ஐடி தான் இருக்குது, அதில் ஒரே ஒரு புக்கு தான் இருக்குது. ஓகேவா, ஸோ நான் இப்போ ஆட்டோமேட்டிக்காக 0 ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸிட் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ எக்ஸிட் அப்படிங்கிறது வந்துருச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய்.